ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஞ்ச் பாக்ஸ் லட்டுமா. இன்றைக்கி நம்ம ஒரு வெண்பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் பச்சரிசியும் ஒரு 50 கிராம் சிறுபருப்பும் எடுத்துருக்கேங்க. சேர்த்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா தண்ணி சூட் பண்ணியிருக்கோங்க. இந்த சுடுத தண்ணியில் நம்ம அரிசியும் பருப்பையும் கலந்துடலாங்க. சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதே நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் வச்சு இறக்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டான பொங்கல் ரெடி ஆயிருங்க. இப்போ பொங்கலை தாளித்து விட்டுடலாம். இஞ்சி, முந்திரி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் தாங்க சேர்த்துருக்கோம். இப்போது நான் இன்றைக்கி எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்துருக்கேன். சேர்த்துடலாம். சூடாகிட்டுங்க. இப்போ நம்ம இஞ்சியையும் முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா செவந்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா செவந்துட்டு இப்போ நம்ம மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கலந்துருங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோயில அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெடிக்கும் போது தெரிக்காமல் இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சூடான டேஸ்டான பொங்கல் ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.